கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டே 2 இன் பாண்டிச்சேரி. இன்றைக்கி தான் நாங்கள் பாண்டிச்சேரி வந்த எதுக்காக வந்தோமோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஜாபை இன்றைக்கி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் இன் பாண்டிச்சேரி. ஸோ இன்றைக்கி 9 o'clock ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கள் இன்ஸ்ட்ரக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். சர்ஃபிங் வந்து டிவியில் பார்க்குற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். எங்கே வந்து அந்த டைட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் பேசிக்காக வந்து அதில் அந்த பேர் சர்ஃபிங் போர்டில் சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ எக்ஸைட்டட் ஆகி வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? ஒரு போர்டில் தான் சார். நீங்கள் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்க, அவர் ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அவர் அம்சல் லொகேஷனை பார்த்தா எங்கள் பேமெண்ட் மட்டும் தனித்தனியாக கேட்டார்ல. ஸோ எஸ், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்ட்ரக்டருக்காக. லெட்ஸ் சி. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் எதுவுமே சாப்பிடாம ஜாலியாக போயிட்டோம். போன உடனே ட்ரைனிங்கை கொடுத்து தண்ணியில் தள்ளி விடுவாங்கன்னு பார்த்தா நாங்கள் இருந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சர்ஃப் போர்டை தூக்கிட்டு நடக்க வச்சிட்டாங்க. பீச் மணலில் சும்மா நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும், இதில் காற்றுல பறக்கிற இந்த சர்ஃப் போர்டை வச்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் கிतना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर? 2 किलोमीटर. 2 தானடா. அவனுக்கு புரியலையா, எனக்கு புரியலையா? ஸோ கடலில் போய் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி போர்டில் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும், எப்படி போர்டில் ப்ராப்பராக நிற்கணுன்றத ஒரு 1/2 hour ட்ரைனிங் எடுப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா என்ன பண்ணணுன்றதையும் நம்மக்கிட்ட ப்ராப்பராக சொல்லிடுவாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. மோஸ்ட்லி அங்கே ஆபத்தே இருக்காது, ஏன்னா டைடு கம்மியாக இருக்கிற இடத்துல தான் நம்மளை சர்வ் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க சர்ஃபிங் கோர்ஸே ரெகுலர் செஷனாகவும் சொல்லி தருவாங்க, இல்லை 1 டேலேயும் சொல்லி தருவாங்க. 1 டேலேயே சர்ஃபிங் பண்ணுறதை ப்ராப்பராக கற்றுக்க முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஜாலியாக தண்ணியில் சறுக்கிட்டு வரதானே போகிறோம், இதுக்கு எனர்ஜி தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. நம்ம ஒரு டைம் ஷோர் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப கடலுக்குள்ளே போனோன்னா எதிர்நீச்சல் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சர்ஃப் போர்டை தூக்கிட்டு அலைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கணும். ஒரு வழியா நான் 1 டேல எந்த அளவுக்கு சர்ஃபிங் கத்துக்கிட்டேன்றதை இப்போ நீங்க பாப்பீங்க. மாசா கெத்தா கேப்டனா. ஆக்சுவலா இப்போ நீங்க பார்த்த கிளிப் என்னோட ட்ரெய்னர் பண்ணது. நான் 1 டேல என்ன சர்ஃபிங் கத்துக்கிட்டேன்றதை இப்போ நீங்க பாப்பீங்க. தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன தாண்டி பார்க்க முடியலையே. ஸோ ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும்னா சர்ஃபிங் பண்ணுறது அந்த அளவுக்கு கஷ்டமும் இல்லை, ஆனால் 1 டேல கற்றுக்கக்கூடிய விஷயமும் இல்லை. பட் அந்த சர்ஃபிங் போர்டில் படுத்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். அதை இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ 1 டேல இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு சர்ஃபிங் பண்ணுறது பிடிக்கும்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தூக்குமா